டேஸ்ட்டாக தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக புதினா, 2 பச்சை மிளகா, ஒரு பட்டை மிளகா, உளுந்து, கடலப்பருப்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இப்போ கடலப்பருப்பையும் உளுந்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிடுவோம். அதை நல்லா வதக்கிக்கோங்க. லைட் ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ ஒரு பட்டை மிளகாவும் குட்டியாக 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட புதினா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்க. நான் ஆட் பண்ணுற மாதிரியே ஆட் பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் உரப்பு சாப்பிடுவீங்கன்னா கூட ஒரு பட்டை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. லேசாக வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். இப்போ குட்டியாக நறுக்குன இஞ்சி துண்டை போட்டுக்குவோம். ஒரு செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணுவோம். எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதங்குச்சுன்னா அதோட உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, நீங்க முன்னாடியே சேர்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஸ்மெல் வரும், அதனால இப்போ சேர்த்துக்கோங்க. இதோட லேசா இடிச்சு வச்ச வெள்ளைப்பொடி ஆட் பண்ணிக்கிடுவோம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கிட்டே இருந்தா போதுங்க. இந்த தக்காளியோட ஜூஸ்லாம் அந்த வெங்காயத்தில் இருக்கணும். அதை பார்த்தா தெரியும், கண்ணாடி பதத்துக்கு இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாதுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அரைச்சி எடுத்துட்டு தாளிக்கிறதா இருந்தாலும் தாளிச்சுக்கோங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.